ஓம் மகா கணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா மீனராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மாசி மாத கிரகங்களை ஆராயும் போது வருகின்ற பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 2026 மார்ச் மாதம் 14ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் நம்ம துல்லியமாக மாசி மாத பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அப்போ இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிநாதன் சுகஸ்தானத்தில் இருக்கனால குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டங்களும், குடும்பத்தில் ஒரு முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு உதயமாக போகுது அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் ஜென்மத்தில் சனி பகவான் வந்து உட்காந்துட்டார். இப்போ ஜென்மத்தில் சனி பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் சோதனைக்கான ஒரு காலகட்டங்கள் உண்டு அப்படின்றீங்க. இது இன்னொரு 5 வருட காலகட்டத்துக்கு உங்களுக்கு இந்த விதிகள் இருக்குது. அதில் முக்கியமாக முதல் 3 வருட காலம் 2028ஆம் ஆண்டு வரலும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்குங்க. புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறது கண்டிப்பாக கூடவே கூடாது. இருக்கிற வேலைகளை அப்படியே கண்டினியூ பண்ணுறது விசேஷமாக இருக்கும். இந்த நேர காலகட்டத்தில் தான் உங்களோட எண்ணங்களானது மேலோங்கி நிற்கும். அதாவது என்ன செய்யலைனாக்கா, இது நாள் வரலும் சேர்த்து வச்ச குறியாக சேர்த்து வச்ச சொத்து சோகங்கள், வருமானங்கள் எல்லாமே கொடுத்து யார்கிட்டே கொடுத்து ஏமாந்து போகிறது, அல்லது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்து தொழில் தொடங்கி அதனால் ஏமாற்றங்கள் சந்திக்கிறது, அது மாதிரி கையில் பணங்களை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு நிற்கிறது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள், அந்த கடனுக்கு லாஸ்ட்டில் வட்டி கட்டக்கூடிய விதிகளில் உருவாகிற மாதிரி உருவாயிடும். அதனால் மீனராசி என்பவர்கள் இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக எதையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படுங்க. யார்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்களை கொஞ்சம் விட்டுடுங்க. குடும்பத்தில் உள்ள நபர்களோட ஒரு ஒத்துமையாக நீங்கள் போகிறது ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்கும். ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான் வந்துட்டால் கொஞ்சம் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் வரலாம். அதனால் கணவன் மனை உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சொந்த பந்த உறவுகள் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் விட்டுக்கிட்டு போகிறது தான் நல்லாயிருக்கும். இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் தடை உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இருக்கிற வேலைகளை விட்டுடாமல் அதே வேலைகளை கண்டினியூ பண்ணுங்கள். முக்கியமாக இந்த நேரத்தில் மீனராசி என்பவர்கள் யாராவது ஊரை விட்டு வெளிநாடுகளில் இருந்துகிட்ருக்கீங்க, வசிச்சுட்ருக்கீங்கனாக்கா, இப்போதைக்கு உங்களுக்கு எண்ணங்கள் என்ன தோன்றுனாக்கா, நீங்கள் அந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி, நம்ம தாய் நாட்டுக்கே வந்துடலான்ற மாதிரி எண்ணங்கள் தோன்றும். தெளிவாக சொல்ல வரங்க, 2031ஆம் ஆண்டு வரும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெளிநாடுகளிலே இருக்கிறதா விசேஷத்தை கொடுக்கும். இங்கே வந்து வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கனாக்கா, இந்த 2031 வரும் நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாமல் கடன்களை தான் அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் மீனராசி என்பவர்கள் யாராவது வாய்ப்புகள் இருந்து அங்கேயே இருக்கீங்கன்னா அங்கேயே இருக்கிறதா சிறப்பு தரும். இல்லை இங்கே உள்ள நபர்கள் வெளிநாடு போகலாமா அப்படின்னா, வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்கள் போய்க்கிறது விசேஷத்தை கொடுக்கும். ஏன் என்ன காரணம்னாக்கா, இந்த சனி பகவானுக்கு கடல் கடந்து கொஞ்சம் பயணங்கள் செஞ்சுட்டால் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குன்றீங்க. இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வருங்க, இருக்கிற வேலைகளை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். புதுசாக எதுவும் தொடங்க வேண்டாம். இருக்கிற வேலைகளை கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கு முதலீடு போடாமல் இருக்கிறது நல்லாயிருக்கும். அது முக்கியமாக இந்த நேர காலகட்டத்தில் புதுசாக தொழில் தொடங்கி தொழில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னாக்கா, அந்த பொறுப்புகளை மற்றவர்கள்கிட்ட கொடுத்துருங்க குறிப்பிட்ட ஒரு 3 வருட காலகட்டத்துக்கு. இல்லை தவிர்க்க முடியாத காரணமாக இருந்தால் முதலீடுகள் போடாமல் ஏமாற்றங்கள் இல்லாமல் சந்திக்க கற்றுக்குங்க. அதே நேரத்தில் யார்கிட்டையும் உங்களோட பொறுப்புகளை விட்டு கொடுத்துட்டு ஒரு நிறுவனத்தில் இருக்கீங்க, தலைமை பதவியில் இருக்கீங்கன்னாக்கா, இந்த வேலைகளை செய்துட்டுன்னு இதுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போவீங்க, அவங்க செய்து முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அந்த வேலைகள் செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் வரை நீங்கள் கண்ணார்ந்து பார்த்துட்டு இருக்கணும். அதை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கான காலகட்டங்களாக இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருந்துக்கிறது நல்லாயிருக்கும். அதே வேளையில் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான காலகட்டம் உண்டு. திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர்களும், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்களோட குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்குது. வாய்ப்பு கிடைச்சால் இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதன் பின்னர் முயற்சி எடுக்கிறது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும். இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி ராகுவுடன் தொடர்பு பெற்று 12ஆம் இடத்தோடு தொடர்புறதுனால உங்களோட மனைவிக்கு கொஞ்சம் உடல் பிரச்சனைகள் வரலாம். மனைவிக்கும் உங்களுக்கு ஒத்து போகாத ஒரு சூழல்கள் ஏற்படலாம். ஆனால் கணவன் மனைவி உறவுகளை விட்டு கொடுத்து போங்க. மனைவிக்கு ஏதாவது உடல் பிரச்சனைகளோ அல்லது கணவருக்கு உடல் பிரச்சனைகளோ இருக்குன்னா மருத்துவத்தை அணுகிக் கொள்வது விசேஷத்தை கொடுக்கும். 6ஆம் அதிபதி ராகு பகவானோட தொடர்புறதுனால உங்களோட தாய்மாமன் உறவுகளுக்கு கொஞ்சம் உடல் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் தன் தந்தைக்கும் வண்டி வாகன தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக இருங்க.
இந்த தந்தை, தன் தாய் மாமன், தன் மனைவி இவர்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சினாக்கா வெள்ளிக்கிழமை தோறும் 10-12 ராகு காலங்களில் துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ள முடியுன்றவிதிங்க. அதே போல் தனாதிபதி இந்த நேரத்தில் உச்சபலம் பெறதுனால பணம் பல வழியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் பற்றாக்குறையை பற்றி கவலைப்பட வேண்டாம். எத்தனை கோடி ரூபா இருந்தாலும் கடன்களை அடக்கக்கூடிய அளவுக்கு வலிமை உண்டு, வருமானம் உண்டு. ஆனால் பெற்ற வருமானங்களை சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்வது உங்களோட அறிவின் திறமைகளாக இருக்கும். இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் சரியான விதத்தில் சிந்தித்து செயல்படுத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுன்ற கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீன ராசி நேயர்களே, மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாசி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு? பொதுவாகவே காலச்சக்கரத்தின் 12வது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாசி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசி மாதம் பொதுவாக பாருங்க, உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றதுல மாற்றம் இல்லை. எப்படி சாமி நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மீன ராசிக்கு ஒரு வெள்ளை சட்டையில பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சனி, யாழை சனி பிடிச்சிருக்குது இல்லைங்களா? அதை தவிர வேற எதையுமே உங்ககிட்ட நான் குறை சொல்லவே முடியாது. அதுக்கு ஆதாரம் என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். இப்ப குரு பகவான் எங்க இருக்கிறாருன்னா உங்க ராசிக்கு 4வது ராசியில் இருக்கிறார், அதாவது மிதுன ராசியில் இருக்கிறார். சுகஸ்தான குருவா இருக்கிறார் இல்லைங்களா? அப்ப சுகஸ்தான குருவா இருக்கக்கூடிய குரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமா அவர் வக்கரத்தில் இருக்கிறார். அதனால கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தது, கொஞ்சம் மன கவலைகள் இருந்தது, தொழில கொஞ்சம் அழுத்தம் இருந்தது, கொஞ்சம் ப்ரெஷர் டென்ஷன் இருந்தது. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு மாறும். ஏன் மாறும்னா, இந்த மாதத்தில் அதாவது மாசி 27ஆம் தேதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட உங்க ராசிக்கு அதிபதி வக்கரத்தில் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு ஜெயிலில் இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் இப்போ ரிலீஸ் ஆகிற மாதிரி. ஏன்னா வக்கரத்தில் இருந்ததுனால ஒரு 2 மாச காலமா உங்களுக்கு நிறைய கஷ்டம் இருந்தது. யாழ்ரச்சனையிலே ஆல்ரெடி கஷ்டம், இதுல வக்கரத்துல இருந்ததுனால இன்னும் கஷ்டம் டபுள் மடங்கா இருந்தது. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த மாசி 27ஆம் தேதி குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். அதனால உங்களுக்கு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு முதல்ல ஆதாரமே உங்க ராசியாதிபதி குரு வக்கர நிவர்த்தி ஆகிறதுனாலதான் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுக்குறாரு. குரு பகவான் முதல் என்ன கொடுக்குறாரு, ஒரு ராசிக்கு எது அவர் தலைமைன்னு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அதிபதி அவர் தான். அதனால இந்த திருமண தடைகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு விலகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாலும் பொண்ணு பார்த்துட்டு இருந்தாலும் உங்க ஜாதகத்துல நான் சொல்றதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. லக்னாதிபதிக்கு, ஏன்னா ஜாதகம்னு போயிட்டீங்கன்னா லக்னம் தான் 1ஆம் இடம். லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12, அதாவது செவ்வாய் இருந்துட்டா செவ்வாய் தோஷம். லக்னத்துக்கு 1, 2, 7, 8ல ராகுவோ கேதுவோ இருந்தா நாகதோஷம். லக்னாதிபதிக்கு 7ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ அதாவது சனியோ சுக்கிரனோ இருந்தா மாங்கல்ய தோஷம். இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் திருமண தடைகள் வந்துகிட்டே இருந்திருக்கும். சப்போஸ் அப்படிலாம் எனக்கு எந்த தோஷம் இல்லைங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்குது, அப்படி இருந்து எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்றவங்களுக்கு இந்த மாசம் கண்டிப்பா உங்களுக்கு திருமண யோகம் அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? 2வது குழந்தை பாக்கியம். அதாவது குழந்தை பாக்கியம்ன்றது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. 3 மாசம் 6 மாசம் பட்டம் பார்த்து பயிர் பண்றதுக்கே 4 நட்சத்திரம் பார்த்து தான் செய்யறோம் இல்லைங்களா? இது நம்மளுடைய வாழ்க்கை, 120 வருடம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்ப நமக்கு அந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, நமக்கு 5ஆம் இடம், லக்னாதிபதிக்கு 5வது ராசியில ராகுவோ கேதுவோ இருந்தா கடுமையான புத்திர தோஷம். அதே மாதிரி சனியோ குருவோ இருந்தா தாமதப்படுத்தி பிறகுதான் வாரிசு கொடுப்பானுங்க. அது நீங்க பார்த்துக்கோங்க. மொத்தத்துல இந்த மாசம் உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா திருமண தடைகள் விலகும், திருமண யோகம் அமையும், புத்திர பாக்கியம் பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா வேணா குரு உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பொண்ணும் பொருளும் பேரும் புகழும் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? 2 மாசமா நிறைய பேருக்கு எதனால நம்ம இப்படி இருக்கிறோன்றது சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடந்திருப்போம். அதுக்கெல்லாம் காரணம் குரு வக்கரத்துல போனதுனாலதான். அது இப்ப முடியுது.
அதாவது ஆங்கிலத்துக்கு சொல்லணும்னா மார்ச் 11. அதே மாதிரி பார்த்தா தமிழுக்கு பார்த்தீங்கன்னா மாசி 27. உங்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா நிச்சயம் நல்லா இருக்கும். ஒன்னாச்சுங்களா? அடுத்தது பார்த்துட்டுனா உங்களுக்கு செவ்வாய். இப்போ பொதுவாக எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? இப்போ செவ்வாய் பகவான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது எத்தனாம் இடத்துல? 11ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய் பகவான்றது இப்போ உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் உட்கார்ந்து இருக்கிறார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல. அப்ப செவ்வாய் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருக்கிறது அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? செவ்வாய் யாரு? மங்களக்காரகன். மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருந்து 11ஆம் தேதி அன்னைக்கு உங்க ராசிக்கு 12வது ராசிக்கு வராரு. அப்ப 12வது ராசிக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதாவது குடும்பத்துக்குள்ளார, அண்ணன் தம்பிகளுக்குள்ளார, அக்கா தங்கச்சிகளுக்குள்ளார, உறவுகளுக்குள்ளார, பணம் விஷயத்துல, கொஞ்சம் பொன் பொருள் விஷயத்துல கொஞ்சம் கவலைகள், கொஞ்சம் கஷ்டங்கள் கண்டிப்பா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. 11 தேதி வரைக்கும் பிரச்சனை இல்லை. 11ஆம் தேதிக்கு மேல சனி பகவான் 12ஆம் வீட்டுக்கு வந்துருவாரு. ஏன்னா 12ஆம் வீடுன்னு சொல்றது பழமொழி சொல்லுவாங்க 6, 8, 12 மறையிற கிரகம் வேலை செய்யாது. 12ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் இல்லையா? அப்ப செவ்வாய் 12ஆம் இடத்துல மறையும் போது கண்டிப்பா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாரு. மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா சுக்கிரன் எங்க இருக்கிறாரு? 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதாவது சுக்கிரன் கட்டன்றது ஆல்ரெடி 10ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப சுக்கிரன் எங்க இருக்கிறாருன்னா கும்பராசியில் இருக்கிறாரு 12ஆம் இடத்துல. சுக்கிரன் மட்டும் தனிச்சிருக்கிறாரா? இல்ல. சுக்கிரனோட சூரியன், அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா புதன். அப்போ இந்த 3 கிரகம் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு. நல்லது பண்ணுவாரா கெட்டதை பண்ணுவாருன்னா நல்லது பண்ணுவார். ஏன் நல்லது பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது யாரு? முதல்ல ராகு, சூரியன், சுக்கிரன், புதன். இந்த 4 கிரகங்கள் உட்காரும் போது ஆனா அந்த புதன் சூரியனை பார்க்கிறாரு. அப்ப புதன் ஆதித்ய யோகம். சுக்கிரன் போய் சூரியனை பார்க்கிறாரு. சுக்கிரன் ஆதித்ய யோகம். அப்ப 12ஆம் வீட்டுல மறைஞ்ச கிரகம் அந்த 2 யோகத்தை ஏற்படுத்தினதுனாலதான் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குதுன்னு சொல்றேன். மறைஞ்ச கிரகம் நல்லா இருக்குது, வேலை செய்யும் சொல்றேன். புரியுதுங்களா? இப்ப ஒரு கிரகம் ஒருத்தர் கெட்டவன் தான், ஆனா கெட்டவனா இருந்தாலும் அவன் செஞ்ச செயல்பாடு நல்லா இருக்கும்போது அந்த கெட்டதை மறந்துடுறோம். நம்ம அந்த இடத்துல நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அதனால பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிரகம் நான் சொல்ற மாதிரி 100% உங்களுக்கு நல்லதுதான் பண்ணும். ஆனா கரெக்டா 13ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் 12ஆம் வீட்டுல இயல்பு நிலையில் இருப்பார். அதனால படிப்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா 14ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வக்கரம் ஆகிறார். அப்படி வக்கரம் ஆகும்போது என்ன பண்ணுவாருன்னா மீன ராசியில பிறந்த உங்களுக்கு படிப்புல கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அதாவது ரேங்க் பின்னாடி போகலாம், படிப்பு நமக்கு தாமதமாகலாம், மெமரி கண்டிப்பா கம்மியாகலாம், யோசனைகள் கம்மியாகலாம், படிக்கிறது அசால்ட்டுத்தனமா இருக்கும், விளையாட்டுத்தனமா இருப்போம் மொத்தத்துல. சரிங்களா? அதனால உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு மேல படிப்பு சார்ந்த விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் தடையா இருக்கும். அதே மாதிரி 17ஆம் தேதி வரைக்கும் 12வது வீட்டுல இருக்கக்கூடிய சுக்கிரன் அடுத்தது பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி சுக்கிரன் உங்க வீட்டுக்கு தான் வராரு. அற்புதமான யோகம். மீன ராசிகளுக்கு தெரியாத ஒரு உண்மை தெரிஞ்சுக்கோங்க. மீன ராசியில தான் சுக்கிரன் உச்சம் அடைவார். வேற எந்த வீட்லையுமே சுக்கிரன் போய் உச்சம் அடையவே மாட்டார். உச்சம்னா என்னங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் 100 டிகிரியில் இருக்கும்போது அந்த கிரகம் உச்சம் அடையும் போது 100 டிகிரியிலிருந்து 200 டிகிரிக்கு போய் அவர் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணுவார். ஆனா அதே ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கட்டான்றது 100 டிகிரியிலிருந்து 0க்கு வந்துடுவார், வேலை செய்ய மாட்டார். 17ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு வராரு, மீன ராசிக்கு. மீன ராசியில அவர் உச்சம் அடைஞ்சிருவார். அப்படி அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா வேலை செய்யும். பொண்ணும் பொருளும் பேரும் புகழும் கண்டிப்பா கொடுத்துருவாரு. அப்போ உங்களுக்கு மீன ராசிக்கு 7 லட்சம் நடக்குது இல்லைங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும்? சுப விரய கடன். ஒரு சுப விரயம் பண்ணிட்டோம் அப்படின்னா தலைக்கு வர்றது தலைப்பா கூட போயிடும். அதனால எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, அற்புதமான ஒரு காலம். இது எப்படின்னா நம்ம ஜாதகம் முதல்ல நல்லா இருக்கா, நம்ம நேர காலம் நல்லா இருக்கா, அதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சட்டியில இல்லைன்னா வட்டிக்கு வராது. சாப்பாடுன்றது இருந்தால் தான் தட்டுக்கு வரும், இல்லைன்னா வராது.
நம்ம ஜாதகம் நல்லா இருந்தால் தான் இந்த பொது பலன் நமக்கு எடுத்துக்கும், கேட்கும். ஜாதகம் கெட்டு போய் பொது பலன்ல நல்லா இருந்து நமக்கு நல்லதை நடக்கலைன்னு நீங்கள் கேட்டால் நல்லது கண்டிப்பாக நடக்காது. அதனால் நான் சொல்றது 4 விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 17ஆம் தேதி வரக்கூடிய சுக்கிரன் உச்சத்தில் வர்றது உங்களுக்கு முதல் அதிர்ஷ்டம். 2வது, இன்னைக்கு 12வது வீட்டில் இந்த 2 யோகம் இருக்கிறதுனால சூரியன் இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அவர் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருந்தாலும் அவர் இந்த யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயம் நல்லதை பண்ணுவார். அதனால இந்த படிப்பில் இருக்கிற தடை விலகும். அதே மாதிரி இந்த மாதிரி நேரத்தில் அதாவது அசையா சொத்துக்களுக்கு மேலே ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்க. அதே சமயத்தில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்னன்னா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் வழிபடுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. அடுத்து நாம் காண இருப்பது 12வது ராசி மீன ராசி. வீட்டை இழந்தேன், காட்டை இழந்தேன், மனைவி மக்களை இழந்தேன், எல்லாவற்றையும் இழந்தேன், எல்லாவற்றையும் இழந்துட்டு இறந்துண்டு நிற்கின்றேன் என்று இவனை எப்படியாவது மடங்க வைக்கணும், பொய்யை சொல்ல வைக்கணும், எப்படியாவது பொய் சொல்லியே ஆக்கணும்னு என்னென்னமெல்லாம் பண்றாங்க சுவாமித்தரா. யாரும் ஒன்றும் செய்ய முடியல. விதி வலியது, விதி கெட்டியா இருக்குது அவர்கிட்ட. அதுதான் காரணம். எத்தனை நவகிரகம் இருந்தாலும் அந்த மதியை வெல்வதற்கும் விதி வேண்டும். விதி அவர்கிட்ட கெட்டியா இருக்கிறதுனால தாயை இழந்து, தந்தையை இழந்து, மகனை இழந்து, மனைவி இழந்து, தாரத்தை இழந்து, செல்வத்தை இழந்து, தனத்தை இழந்து, எல்லாத்தையும் இழந்து நிராதயமா போடி இடுகாட்டில் போய் நின்று ஆதியிலும் நான் இல்லை, ஜாதியும் நான் இல்லை அப்படிங்கிறார். அதில் இதைத்தான் திருச்சிராப்பள்ளி மத்திய காசு சேத்திரம்னு சுவாமி உருவாக்குறார். அங்கே 2 ஜாதி, ஆண் ஜாதி, பெண் ஜாதி. அங்கே 2 பேத்துக்கு தான் உரிமை. கருணை கடலாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு தான் பெருமை. முழுக்க முழுக்க அதை நம்ம அங்கே செய்கிறோம். ஒரு சிவத்தொண்டு எப்படி இருக்கணும், ஒரு விநாயக பெருமானுக்கு நம்ம என்ன வழிபாடு பண்ணுறோம், ஒரு பைரவனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அகோரமூர்த்திக்கு என்ன பண்ணுறோம், ஒரு பிரசன்ன வெங்கடாசலமூர்த்திக்கு என்ன பண்ணுறோம், ஒரு மலையப்ப சுவாமிக்கு என்ன பண்ணுற தத்துவத்தை அங்கே நம்ம எடுத்து எமக்கு சொல்லணும். திருச்சிராப்பள்ளி மத்திய காசி கஷேத்திரம், வாரணாசி கஷேத்திரம், தென்காசி கஷேத்திரம், திருச்சிராப்பள்ளி, இப்போ ஏற்கனவே பஞ்சப்பூர் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேருந்து நிலையம் பஞ்சப்பூர். எங்கள் காலம் எடுத்து எங்கள் பேரங்காலம், உங்கள் பேரங்காலம், உங்கள் பிள்ளைய காலத்தில் அது சிங்கப்பூராக வரப்போகுது, சிங்கப்பூராக மாறப்போகுது. அப்படிப்பட்ட சீர்மிகு திருச்சிராப்பள்ளியில் திருச்சிராப்பள்ளி மத்திய காசி கஷேத்திரம். ஏன் ஒரு இடத்துல எல்லாத்தையும் அடைக்கணும்? அங்கே வந்துட்டா சாப்பாட்டுக்கு தங்குறதுக்கு, சாப்பாட்டுக்கு தங்குறதுக்கு, பேச்சுக்கு, மூச்சுக்கு, பஜனைக்கு, தியானத்துக்கு, வழிபாடு, பிராணாயமம், குழந்தைகள், கோசாலை, சித்த வைத்தியங்கள் எல்லாத்தையும் அடைக்கணும். என்ன கொண்டு போகிறோம்? எதையும் கொண்டு போகிறது. சுவாமிஜி நல்லா செஞ்சார். அந்த ஒரு பேர் பெரியவள் என்ன செஞ்சார்? ஒன்றுமே செய்யலை. அம்பாள் மேலே பாரத்தை போட்டு உட்காந்துருக்காரு. அம்பாள் மேலே பாரத்தை போட்டு 100 வயசையும் உட்காந்துருக்கார் பெரியவாள். ஏன் உட்காந்துருக்காரு? அந்த நம்பிக்கை. என் மக்கள் என்னை தேடி வருங்கள் யாரு காப்பாற்றணும்? என் அன்னை காமாட்சி. மாயவன் தங்கை நீ, மரகத வல்லி நீ, மணிமந்திரக்காரிணியே. மாயவன் தங்கை நீ, மரகத வல்லி நீ, மணிமந்திரக்காரிணியே. அவ்வளோ அற்புதமாக பதிகங்கள் பாடியிருக்காங்க கச்சியப்ப சிவாச்சியர். அப்போ பெரியவள் தனித்தன்மை வந்திருக்காரு, பெரிய தனித்தன்மையோடு இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட இவ்வளவு இது எல்லாம் ஏன் சொன்னோம்னா, இவ்வளவு நெருக்கடியில் இருக்கக்கூடிய மீனராசி. சுவாமிஜி 3 பெட்ரோல் பங்கு ஒன்றுமே இல்லை, 4 டக்கர் ஒன்றுமே இல்லை, 7 ஏக்கர் 70 ஏக்கர் விவசாயம், 70ல் 7 ஏக்கர் தான் இருக்குது.
கடனுக்கு கொடுத்துட்டு குழந்தைக்கு கல்யாணத்தை பண்ணிட்டேன், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? கவலையே படாதீங்க. மீனராசிக்காவது இந்த அளவுக்கு அடுத்து மேஷத்துக்கு போகும்போது கவனம், மேஷத்துக்கு போது இன்னும் கவனம். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு நான் உங்களை கெடுக்க மாட்டார். கொடுக்குறாரோ இல்லையோ கெடுக்க மாட்டார். அதான் நவக்கலவர்களுடைய தனித்தன்மை, தனி தத்துவம். எந்த இடத்துல என்ன கெடுப்பார் அதைத்தான் கெடுப்பார். எல்லா இடத்துலையும் கெடுக்கிட்டு இருந்தாதில்ல, அது விதி வேலை செய்யாது. அதனால மீனராசி 7.5ன்னு பயப்படாதீங்க. ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு பயப்படாதீங்க. அது வாக்கியமோ, அது திருக்கணிதமோ, அது எபிமெரிசோ, எந்த பஞ்சாங்கம் உங்கள் தசா புத்தி உங்களை வழி நடத்தும். உங்கள் தசா புத்தி உங்களை தெளிவுபடுத்தும். உங்கள் தசா புத்தி உங்களை எல்லையில்லாத பெருமையை கொடுக்கும். உங்கள் தசா புத்தி தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் தகுதி படைக்கக்கூடியது. என்ன 7 நடக்கும்போது ராகுவும் சந்திரனும், ராகு கேது, சந்திரன் கேது, சந்திரன் ராகு, சந்திரன் சனி, குரு புதன், இந்த மாதிரி காம்பன்சேஷன், இந்த கரஸ்பாண்டிங் இல்லாமல் இருந்தால் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் மீனராசிக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயாவது வன்னி மரம், வன்னி இலை, பிள்ளையாருக்கு திங்கக்கிழமை வன்னி இலையை சுட்டுங்கள். சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு சுட்டுங்கள். எள்ளி தீபம் ஏற்றுங்க, 8 விளக்கு ஏற்றுங்க. 21 பிரதர்சனம் 21 பந்தி, 21 தலைமுறை சனீஸ்வரன் மானசீகமாகும். ஈசானம் தற்புட வாமதேவம் அகோரம் சத்தியசாகம் சிவபெருமானம் பாடுங்கள். ஓம் காகத்வஜ கற்ககசன்னு சொல்லி சனீஸ்வரனுடைய பாசனங்களை படிங்க. நீலாஞ்சனம் சமாபாசம் சொல்லி மூலமந்திரத்தை படிங்க. காரிய சித்தி மாலையை படிங்க. சகல சித்திகளையும் கொடுக்கக்கூடியது காரிய சித்தி, சகல செல்வத்தையும் கொடுக்கக்கூடியது காரிய சித்தி, சகல தடையை நீக்கக்கூடியது காரிய சித்தி, சகல ஜெயத்தையும் கொடுக்கக்கூடியது காரிய சித்தி, சகல வெற்றியும் கொடுக்கக்கூடியது காரிய சித்தி. அதாவது என்னை பொறுத்தவரையில் உங்கள் விதியை நான் கொண்டு செலுத்த முடியாது, உங்களுடைய தசா புத்தியை நான் ஏற்றுக்கிற முடியாது. உங்களுடைய தசா புத்தி, உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்வோம், வழி நடத்தி முன்னெடுத்துக்கிறோம், வழிகாட்டியை அமைச்சுக்கிறோம். இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி செய்யாதீங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்கன்னு சொன்னால் சனீஸ்வரன் நல்லதை செய்வார். நேரம் வரும்போது அந்த இதை செய்வார், அதில் மாற்று கருத்துக்கள். எனவே மீனராசி நேயர்களுக்கு பிள்ளையார் வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு மறக்காதீங்க. கால பைரவரை கண்டிப்பாக மறக்காதீங்க. இப்படியெல்லாம் சென்று வந்தால் கண்டிப்பாங்க தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லை இனம் தரும், நல்லெண்ணெய் இல்லாமல் தரும். மாசி மாசத்தில் இருக்கக்கூடிய மகத்தான வெற்றி விழா சூட்டக்கூடிய நேயர் பெருமக்கள் எல்லோரும் உயர்வு பெற்று வாழ வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.